வணக்கம். இப்போ நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு ஆசாசியா ஒரு சொத்து வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஆனா அந்த சொத்து சட்டப்படி உங்களுக்கு தான் சொந்தம்னு எப்படி உறுதியா சொல்றது? அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் பட்டா பெயர் மாற்றம். முன்னாடி இது எவ்வளோ பெரிய வேலையா இருந்துச்சு. ஆனா இப்போ ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு நம்ம விலாவாரியா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டுல இப்பதான் புதுசா ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்களா? அப்போ பத்திரப்பதிவு முடிச்சதும் அப்பாடா வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. அது நீங்க பண்ணலன்னா அந்த சொத்து இன்னும் அதிகாரப்பூர்வமா உங்க பேருக்கு மாறலன்னு தான் அர்த்தம். அது என்னவா இருக்கும்? யோசிங்க. அத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஆமாங்க. அந்த முக்கியமான விஷயம் பட்டா பெயர் மாற்றம் தான். சிம்பிளா சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் பேர்ல இருந்து உங்க பேருக்கு சொத்த மாத்துறதுக்கான ஒரு மாஸ்டர் கீ மாதிரி இது. இது சும்மா ஒரு பேர் மாத்துற வேலை மட்டும் கிடையாது. கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இந்த நிலத்துக்கு இனிமே இவர்தான் முழு உரிமையாளர் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா ஒரு சீல் வைக்கிற ப்ராசஸ் இது. சரி, இப்ப இருக்கிற இந்த ஆன்லைன் சிஸ்டம் எல்லாம் எவ்ளோ பெரிய வரம்னு நமக்கு புரியணும்னா, முதல்ல பழைய சிஸ்டம் எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, 2016க்கு முன்னாடி பட்டா மாத்துறதுக்கு மக்கள் எவ்ளோ அழைஞ்சாங்கன்னு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் பார்த்துட்டு வரலாம். அப்போ 2011ல கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஜியோ கொண்டு வந்தாங்க. அரசாணை எண் 210. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னா, இதுதான் முறையா பட்டா பெயர் மாத்துறதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அது எப்ப முடியும்னே தெரியாம காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த நிலைமைய மாத்துனது இந்த ஜியோ தான். இப்போ இந்த டேபிள பாருங்களேன். அப்போ 2 விதமான டைம்லைன் இருந்துச்சு. ஒன்னு உட்பிரிவு இல்லாதது. அதாவது எந்த சிக்கலும் இல்லாம ஒருத்தர் பேர்லேருந்து இன்னொருத்தர் பேருக்கு மாத்துறது. இந்த மாதிரி சிம்பிள் கேஸ்க்கெல்லாம் 15 நாள் டார்கெட். இன்னொன்னு உட்பிரிவு சம்மந்தப்பட்டது. உதாரணத்துக்கு ஒரு பெரிய நிலத்தை அண்ணன் தம்பிங்க 2 பேரா பிரிச்சுக்கிறாங்கன்னா அதுல உட்பிரிவு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வேலைக்கு 30 நாள்னு ஒரு இலக்கு வச்சாங்க. இந்த மனு குடுக்கறது, ஆபீஸா அலையறது, மாசக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு புது சிஸ்டம் வந்துச்சு. அதுதான் ஆன்லைன் சிஸ்டம். இது வெறும் ஒரு சின்ன மாற்றம் இல்லைங்க, ஒரு டிஜிட்டல் புரட்சினே சொல்லலாம். 2016ல வந்த ஜிஓஓ நம்பர் 303 தான் ஒரு முழுமையான கேம் சேஞ்சர். இதுதான் தமிழ் நிலம்னு ஒரு சாஃப்ட்வேரை அறிமுகப்படுத்துச்சு. பேர்லயே இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டு நிலத்தோட எல்லா டீட்டெயில்ஸையும் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. இதோட பெரிய பிளஸ் என்னன்னா, எனி டைம் எனிவேர் இ சர்வீஸ். அதாவது நீங்க வீட்ல இருந்தே ராத்திரி பகல் பார்க்காம எப்ப வேணும்னாலும் பட்டா மாத்துறதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த புது ஆன்லைன் சிஸ்டம்லயும் உட்பிரிவு இல்லாத சிம்பிளான கேஸ்களுக்கு அதே 15 நாள் தான் டார்கெட். ஆனா இப்ப எல்லாமே ஆன்லைன்ல நடக்கிறதால இந்த வேலைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சுது. மக்கள் ஆபீஸா அலையறது பெருமளவுக்கு குறைஞ்சிடுச்சு. அதே மாதிரி உட்பிரிவு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பெயர் மாற்றங்களுக்கு 30 நாள் இலக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா இதுல ஃபீல்டுக்கு சர்வேயர் வரணும், இடத்தை அளந்து பார்க்கணும், புதுசா ஒரு மேப் தயாரிக்கணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த டைம். சரி, எல்லா நேரத்திலும் நாம நினைச்ச மாதிரியெல்லாம் ஸ்மூத்தா போகாது இல்லையா? ஒருவேளை நம்ம பட்டா மாத்திர அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? ஐயோ போச்சேன்னு மனசை தளர விடாம அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும், எப்படி மேல்முறையீடு செய்யணும்னு இப்ப நாம பார்க்கலாம். ஒருவேளை உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். என்ன பண்றது? முதல்ல கவலைப்படாதீங்க. இது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. இது அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஆரம்பம் தான். உங்க உரிமைய சட்டப்படி நிலைநாட்ட என்னென்ன வழிகள் இருக்குன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்கிற அதிகாரப்பூர்வமான மேல்முறையீட்டு ப்ராசஸ் இதுதான். ரொம்ப சிம்பிள், 2 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, தாசில்தார் கொடுத்த ஆர்டர் உங்களுக்கு கிடைச்ச 30 நாளுக்குள்ள நீங்க டிவிஷனல் ஆஃபீஸர், அதாவது கோட்ட அலுவலர்கிட்ட அப்பீல் பண்ணணும். ஸ்டெப் 2, ஒருவேளை அங்கேயே உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கலனா, டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர்டர் கொடுத்த 30 நாளுக்குள்ள நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட சீராய்வு மனு கொடுக்கலாம். இந்த 30 நாள் டைம் லிமிட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். சில பழைய கைட் புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, மாவட்ட வருவாய் அலுவலர் ஆர்டருக்கு அப்புறம் கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட அப்பீல் பண்ணலாம்னு போட்டிருக்கோம். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, 2008லேயே ஒரு அரசாணை மூலமா அந்த அதிகாரத்தை எடுத்துட்டாங்க. அதனால இப்போதைக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் கொடுக்கிற முடிவு தான் ஃபைனல். அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன செக்லிஸ்டா பார்க்கலாமா? இது உங்களுக்கான ஒரு குவிக் ரெஃபரன்ஸ் கைடு மாதிரி. ஓகே, ஃபைனலா இந்த பாயிண்ட்ஸை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. 1, பட்டா பெயர் மாற்றம் இப்ப முழுசா ஆன்லைன் மயம். 2, சிம்பிள் கேஸ்க்கு 15 நாள், காம்ப்ளெக்ஸ் கேஸ்க்கு 30 நாள் தான் டைம் லைன். 3, அப்பீல் பண்ணணும்னா உங்களுக்கு 30 நாள் டைம் இருக்கு. 4, அப்பீல் ப்ராசஸ்ல 2 ஸ்டெப் தான். முதல்ல டிவிஷனல் ஆஃபீஸர், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், கடைசியா டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸரோட முடிவு தான் இறுதியானது. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், நீங்க யாரையும் நம்பி ஏமாற வேண்டியதில்லை.
இப்போ இந்த முழு ப்ராசஸையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே உங்க அடுத்த சொத்து சம்பந்தமான விஷயங்களை இன்னும் தைரியமா, நம்பிக்கையோட கையாள்வீங்கன்னு நான் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சொத்துரிமை பத்தின சரியான தகவல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா?